ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். இறைவனால் அளிக்கப்பட்ட உங்கள் சுதந்திரத்தை மீள பெறுதல். உங்கள் சுதந்திரம் எங்கே? உங்களிடம் மிஞ்சியிருக்கும் சுதந்திரம் எவ்வளவு குறைவு! இறைவன் தான் கொண்டிருக்கும் அதே சுதந்திரத்தைப் போலவே வானத்தை, பாழ்வீதியை தொடுவதற்கும் மலர்களிலும் விண்மீன்களிலும் உங்களது இருப்பை உணர்வதற்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை அளித்துள்ளான். அச்சுதந்திரம் உங்கள் மேலுள்ள மிகுந்த தாக்கங்களால் முழுவதுமாக மறைந்துவிட்டது. அநேக மக்கள் குறிப்பிட்ட கருத்துகள் மற்றும் தாக்கங்களால் உடையும் தன்மையுடைய உளவியல் பழம் பொருட்கள் போல உள்ளனர். அவர்களை நீங்கள் தொட்ட நிமிடமே அவர்கள் உடைந்து விடுகிறார்கள். இதனால்தான் இந்திய ஜோதிடர்கள் நாம் அனைவரும் கைப்பாவைகள் என்று கூறுகின்றனர். நான் அதை நம்புவதில்லை. நீங்கள் விரும்பும் எந்த கர்ம வினையையும் அழிக்க முடியும் என நான் நம்புகிறேன். ஒரு அறையின் அனைத்து ஜன்னல்களையும் கதவுகளையும் நீங்கள் மூடிவிட்டால் அங்கு இருள் நிலவுகிறது. ஆனால் நீங்கள் உள்ளே ஒளியை கொண்டு செல்லும் போது இருள் அக்கணமே விலகுகிறது. ஒரு குகையில் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நிலவிய இருள் கூட ஒளியை உள்ளே கொணரும் பொழுது உடனடியாக ஒழிக்கப்படுகிறது. யுக யுகங்களாக இருக்கும் அந்த இருளை அழிக்க ஒளிக்கு 100 வருடங்கள் பிடிக்கும் என்று வாதிடுவீர்கள். அப்படியா? அது முட்டாள்தனம். எனவே நாம் நமது கடந்த பிறவிகளின் கர்ம வினைகளையும் அவை நாம் எந்த நாகரீகம், தேசியம், சமுதாயம் மற்றும் குடும்ப தாக்கங்களில் வாழ்ந்திருந்தாலும், மேலும் இப்போதைய நாகரீகம், தேசியம், சமுதாயம் மற்றும் குடும்ப தாக்கங்களுடன் இப்பிறவிக்கான கர்ம வினைகளையும் பெற்றிருக்கலாம். ஆனால் நாம் தெய்வங்கள் என்று நாம் உணர்ந்தால் நாம் இப்பொழுதே அந்த கர்ம வினையிலிருந்து விடுதலை பெறுகிறோம். ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ளான். நீங்கள் அப்பிரதிபிம்பத்தை உங்கள் அகத்தே கண்டால் எவ்வாறு உங்களுக்கு எந்த கர்ம வினையும் இருக்க முடியும்? இருக்கவே இருக்காது. இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் என்ற வகையில் இறைவனுக்கு கர்மவினை என்பதே இல்லை. நீங்கள் இறைவனுடனான உங்கள் ஒன்றிய தன்மையை உணர்ந்தால் அப்பொழுது உங்களுக்கும் எந்த கர்மவினையும் இருக்க முடியவே முடியாது. ஒரு நச்சு பாம்பு அதனுள் உள்ள நஞ்சால் பாதிக்கப்படுவதில்லை என்பது உண்மை. அது போலவே படைப்பில் வெளிப்பட்டிருக்கும் இறைவனது மாயை அவனை பாதிப்பதில்லை. ஆனால் நம்மை பாதிக்கின்றது என்பதும் உண்மையே. இது நியாயமில்லை அல்லவா? அதனால்தான் அவன் நமக்கு முக்தி அளித்தே ஆக வேண்டும். ஆனால் நாம் அதை உரிமையுடன் கோரினால் அன்றி அது வராது. இறைவனது பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டிருப்பதால் நாம் நமது தெய்வீக பிறப்புரிமையை இறைவனிடம் கோரினால்தான் நாம் கர்ம வினையிலிருந்து விடுதலை பெற முடியும். இதுவரை நீங்கள் இக்கருத்திற்கு நேரெதிராக நம்ப விடப்பட்டுள்ளீர்கள். கர்ம வினையை ஒப்புக்கொள்வது அதற்கு வலிமை சேர்ப்பதாகும். நீங்கள் ஏன் பிணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நம்ப வேண்டும். நீங்கள் நான் ஒரு அழியும் மனிதன் அல்ல, நான் இறைவனின் குழந்தை என்று எண்ண வேண்டும். அப்பொழுது நீங்கள் கர்ம வினையை வேருடன் அறுக்கிறீர்கள். சிறகடிக்கும் சிந்தனையை கடந்தே சீருருவமற்ற அருவமே நான். அனைத்துயிரின் அங்கமெல்லாம் ஊடுருவி நான் நிற்பேன். எந்த சுதந்திரத்திற்கான ஏக்கமும் எனக்கில்லை. பந்தமெனும் பயமேதும் எனக்கில்லை. நான் சுதந்திரன். என்றும் விழிப்புற்ற, என்றும் புதிய பேரானந்தம். என்றுமே நான் சுதந்திரன். அவன் நான். அவன் நான். தூய ஆன்மா. அவன் நான். ஆனால் நீங்கள் ஒரு மனிதன் என்ற மாயைக்கு
உங்களை உட்படுத்தியவுடன் உங்கள் கடந்த கால அனைத்து கர்மவினையும் உங்களை சுற்றி சூழ நீங்கள் அனுமதித்து விட்டீர்கள். இந்த வாழ்க்கை திருடர்களின் ஒரு குகை. இதன் தாக்கங்கள் உங்கள் தெய்வீக மரபுரிமையை கொள்ளையடிக்கின்றன. நான் இவ்விடத்தை சேர்ந்தவன் அல்ல என்று நீங்கள் கூறி வெளி செல்வதற்கு தீவிரம் முயற்சி எடுக்கும் போது நீங்கள் இனிமேலும் ஒரு விரும்பாத கைதியாக இருக்க மாட்டீர்கள். உங்கள் சுதந்திரத்தை ஞானம் மற்றும் விவேகத்தினால் மீள பெறுங்கள். உங்கள் சுதந்திரத்தை நீங்கள் மீள பெற வேண்டும். குறிப்பிட்ட தீர்மானங்களை நீங்கள் எடுத்த பிறகு அவற்றை உங்களால் நிறைவேற்ற முடிந்திருக்கிறதா? நீங்கள் அவ்வாறு செய்திருக்கவில்லை எனில் நீங்கள் கர்மவினையால் பிணைக்கப்பட்டுள்ளீர்கள். ஆனால் நீங்கள் செய்ய விரும்பியவற்றை உங்களால் உங்களது தற்போதைய அல்லது கடந்த கால கர்மவினை அல்லது உங்களது தேசிய அல்லது சமூக அல்லது குடும்ப வாழ்வு தாக்கங்கள் ஆகியவற்றால் அல்லாமல் உங்களது பகுத்தறியும் விவேகத்தினால் வழிகாட்டப்பட்டு செய்ய முடிந்திருக்கிறது என்றால் அது சுதந்திரமாகும். எல்லாவற்றையும் பகுத்தறிவு மற்றும் விவேகத்தின் கண் கொண்டு சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் செயல்கள், பழக்கங்கள் அல்லது மற்ற மனிதர்களின் எண்ணத்திற்கேற்ப சமூக வழக்கங்களுக்கு கண்மூடித்தனமாக கீழ்ப்படிதல் ஆகியவற்றினால் கட்டுப்பட்டு இருக்க அனுமதிக்காதீர்கள். சுதந்திரமாக இருங்கள். எப்போதாவது ஒருமுறை நீங்கள் ஒரு சுதந்திர மனிதனை பார்க்கிறீர்கள். நடைப்பிணம் போலல்லாத ஒருவரை ஞானத்தை தவிர வேறு எதனாலும் தாக்கமுறாத செயல்களினால் சுதந்திரமாக இருக்கும் ஒருவரை காண்கிறீர்கள். அதுதான் மகாத்மா காந்தியின் மேன்மைக்கு அடையாளம். அவர் இங்கிலாந்திற்கு சென்று அரசரையும் அரசையையும் சந்தித்த போது வழக்கப்படி அணியப்படும் நாகரிக உடையை அணியவில்லை. காந்திஜியை அவர்கள் வரவேற்ற போது அவர் தமது எளிய பருத்தி அரையடுப்பு துணியையும் சால்வையையும் மட்டுமே அணிந்திருந்தார். அவர் தமது லட்சியங்களில் வாழ்ந்து சமூக வழக்கங்களில் கட்டுப்படாது இருப்பதால் அவர் அளவற்ற சுதந்திரத்தை மகிழ்ந்து அனுபவிக்கிறார். நீங்கள் எந்த ஒரு செயலையும் செய்யும் போது மற்ற மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பதால் மட்டும் செய்கிறீர்களா, அல்லது உங்கள் பகுத்தறியும் விவேகத்தை பின்பற்றுவதால் செய்கிறீர்களா என்று உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த நிபந்தனையின்படிதான் நான் செயலாற்றுகிறேன். சுதந்திர அமெரிக்கர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் உண்மையான சுதந்திரம் எது என்று அறிவதில்லை. அநேக மக்கள் தங்கள் மனத்தில் உதிப்பதையெல்லாம் தாங்கள் செய்யலாம் என்று நினைப்பதோடு அதுதான் சுதந்திரம் என நம்புகிறார்கள். ஆனால் உண்மையான சுதந்திரமானது நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டிய சமயத்தில் செய்வதில் அடங்கியுள்ளது. இல்லையெனில் நீங்கள் ஒரு அடிமை. ஞானத்தால் மட்டும் இயக்கப்படுங்கள். உங்களால் அதை செய்ய இயலவில்லை என்றால் நீங்கள் பல ஆயிரக்கணக்கான பிறவிகளில் ஒரு அடிமையாக நீடித்திருப்பீர்கள். உண்மையை பின்பற்றுவது என்பது உங்கள் திட நம்பிக்கைகளால் மற்றவர்களை தாக்குவது என்று பொருள்படாது. உண்மையை வரவேற்கப்பட்டாலோ அல்லது கோரப்பட்டாலோ மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இல்லாவிடில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அறிவுரை உங்களுடனேயே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பேச வேண்டியது அவசியம் என்று நீங்கள் நினைக்கும் போது பேசுங்கள். தேவைப்பட்டால் உலகையை எதிர்த்து நில்லுங்கள். கலீலியோ பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்று கூறினார். அதற்காக அவர் சித்திரவதை செய்யப்பட்டார். பிற்காலத்தில் அவர் கூறியது சரி என கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் எதையும் ஒருபோதும் இருமாப்புடன் செய்யாதீர்கள். அவ்வாறு செய்வதென்பது வீழ்ச்சி அடைவதாகும். ஒரு மெய்யான குருவுடன் இசைந்திருப்பதன் மூலம் விவேகமாக செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலிலும் எவருக்கேனும் தீங்கிழைக்க வேண்டும் என்ற விருப்பமின்றி ஞானத்தால் வழி நடத்தப்படுங்கள். ஆனால் நீங்கள் சரியான செயலை செய்து எவராவது புண்பட்டால் நீங்கள் அச்சப்படக்கூடாது. நீங்கள் உங்களுக்குத்தான் பதில் சொல்ல வேண்டுமே தவிர வேறு எவருக்கும் அல்ல. இறைவன் கூட உங்கள் நீதிபதி இல்லை. நீங்கள் தான் உங்களுடைய சொந்த நீதிபதி. நீங்கள் தவறாக செயல்பட்டால் நீங்கள் உங்களைத்தான் தண்டித்துக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் சரியாக செயல்பட்டால் உங்களை விடுவித்துக் கொள்வீர்கள். இதுதான் கர்மவினை, நீதியின் நியாயம்.
இறைவனாலோ அல்லது அவனது தேவதைகளாலோ அல்லாமல் செயலின் நியதியினால் வினை விதைத்தவன் வினை அறுப்பான். கட்டுப்படுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் இன்னல்களை எதிர்கொள்ளும் பொழுதெல்லாம் அதற்கு இறைவன் மேல் பழி சுமத்தாதீர்கள். பழி உங்கள் மீதே உள்ளது. உங்களுடைய கடந்த கால செயல்களின் பலன்கள் எது சரியென்று பகுத்துணர உங்களுக்கு ஞானம் போதவில்லை எனில் ஒரு மகானின் ஞானத்துடன் இசைந்திருங்கள். பெரும்பாலும் நீங்கள் ஞானம் என்று நினைப்பது விவேகம் அல்ல, மாறாக உங்கள் சொந்த விருப்பங்கள் மற்றும் கர்மவினை மன சாய்வுகளே. அதனால்தான் நீங்கள் ஒரு குருவை பெற்றிருக்க வேண்டும். உங்களை விடுவிப்பதற்காக இறைவனால் அனுப்பப்பட்ட ஒருவர்தான் குருதேவர் ஆவார். அவரது ஞானத்தோடு நீங்கள் இசைந்திருக்கும் பொழுது நீங்கள் விடுதலையை காண்கிறீர்கள். இல்லையெனில் உங்கள் தற்போதைய எண்ணங்களின் ஒரு அடிமையாக நடிக்கிறீர்கள். விடுதலைக்கான வழியானது விடுதலையை கண்டவர்களை பின்பற்றுவதே. நான் என் குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரரை சந்தித்த போது என் இச்சா சக்தியை தன் இச்சா சக்தியோடு இசைவிக்குமாறு கூறினார். எனது இச்சா சக்தி வலிமையானது, ஆனால் அது இயற் தூண்டுதல்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் என்னிடம் கூறினார். ஆனால் நான் என் இச்சா சக்தியை அவரது இச்சா சக்தியுடன் இசைவித்த போது அது ஞானத்தால் வழி நடத்தப்படுவதை கண்டேன். நான் செய்யக்கூடாது என்று நான் அறிந்த எதையும் செய்ய என்னை எவராலும் தூண்ட முடியாது. இப்பொழுது நான் செய்வதெல்லாம் ஞானத்தால் வழி நடத்தப்பட்டு செய்வதே என்பதை அறிவேன். எனது செயல்களுக்கெல்லாம் நானே பொறுப்பு. மேலும் எனது செயல்களின் விளைவுகளுக்கு நான் எவரையும் குறை கூறுவதில்லை. குருதேவர் எனக்கு அளித்த அந்த சுதந்திரத்தை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. உன்னை ஒப்படைத்தும் கேட்டும் குருவையும் உனது அக அறிவையும் சக்தியையும் பணிவிடை செய்தும் குருவிற்கு இதை புரிந்துகொள். சத்தியத்தை உணர்ந்த ஞானிகள் அந்த ஞானத்தை உனக்கு உபதேசிப்பார்கள். குருவிடமிருந்து அந்த ஞானத்தை அறிந்த பின் நீ மாயையில் மீண்டும் மயங்க மாட்டாய். பகவத்கீதை அத்தியாயம் 4 ஸ்லோகம் 14, 34, 35. நீங்களாகவே ஆன்மீக பாதையில் முன்னேறுவது மிகவும் கடினம். ஆனால் உங்கள் ஆன்மீக நலனில் மட்டுமே அக்கறை கொண்டுள்ள மற்றும் நீங்கள் சரணடையக்கூடிய ஒரு மெய்யான குருவை நீங்கள் பெற்றிருந்தால் அது மிகவும் எளிதான காரியம். நான் என் குருதேவரிடம் என்னை முழுவதுமாக ஒப்படைத்தேன். அவர் தனது எல்லாவற்றையும் எனக்கு அளித்ததை கண்டேன். அந்த அர்ப்பணிப்பு மூலம் நான் விடுதலை அடைந்தேன். அந்த விடுதலைக்குத்தான் ஒவ்வொரு ஆன்மாவும் இயங்குகிறது. அதுதான் உங்கள் கர்மவினையை வெல்வதற்கான வழி. ஒரு குருவின் ஒரே லட்சியம் உங்கள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உதவி செய்வதே. சீடரிடமிருந்து குருவானவர் எதையாவது விரும்பினால் அவர் குரு இல்லை. குருவின் ஒரே ஒரு விருப்பம் கொடுப்பதே, பெறுவதல்ல. ஆனால் குருதேவரின் பணிக்கு உதவி புரிய சீடர் விருப்பம் கொண்டால் அது சீடருக்கு நன்மை பயக்கிறது. இறைவனது பணிக்கு சேவை புரிவதன் மூலம் அவர் உதவி பெறுகிறார். குருமார்கள் அவர்களது பணியை தொடர்ந்து நடத்தும் சில சீடர்களை தயாராக்குகிறார்கள். குருமார்கள் ஆன்மாக்களில் தான் ஆர்வம் காட்டுகிறார்கள், கூட்டங்களில் அல்ல. அந்த ஆன்மாக்கள் குருமார்களை பின்பற்றி தம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்ள விருப்பமாக இருப்பவர்கள் ஆவர். குருவின் ஒழுக்க பயிற்சியை ஏற்றுக்கொள்வதன் மூலம் முக்தியை நாடுபவனும் குருவின் ஞான வழிகாட்டப்பட்ட அறிவுரைகளால் தன்னை ஒழுங்குபடுத்திக் கொள்பவனும் தான் ஒரு உண்மையான சீடன். ஆனால் பெரும்பாலான சீடர்கள் அதற்கு மாறாக தாங்களே குருவாக விரும்புகிறார்கள். நான் ஒருபோதும் எனக்காக மட்டும் எதையும் உங்களிடம் கேட்பதில்லை. சில நேரங்களில் இப்பணிக்கு நீங்கள் உதவி புரிய கேட்டுக்கொண்டுள்ளேன். ஆனால் மக்களிடம் அடிமைப்படுவதிலிருந்து நான் என்னை சுதந்திரமாக வைத்துள்ளேன். பணியின் நிதி பிரச்சனைகளால் கடுமையான சோதனைக்குள்ளான காலத்திலும் கூட நான் எவருக்கும் தலை வணங்கவோ அல்லது என் லட்சியங்களை விட்டு கொடுக்கவோ இல்லை.
நான் என்னை சுதந்திரமாக வைத்துள்ளேன். மவுண்ட் வாஷிங்டன் தலைமையகம் என்னிடமிருந்து பிரிக்கப்பட்டாலும் நான் பொருட்படுத்த மாட்டேன். மாறாக அது என்னிடம் விடப்பட்டால் அதன் மீதான அக்கறை என்னும் சுமையை மகிழ்ச்சியாக என் இறுதி நாள் வரை தாங்குவேன். அதுதான் எனது கொள்கை. இறைவன் என்னை எங்கு வைத்தாலும் என் பணியை தொடர்வேன். ஏனெனில் இறைவனது சித்தமே என் சித்தம். தொடரும். ஓம்.